மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். போட்டிட்டு அவங்க வேற கட்சி, ஆனா திமுக சின்னத்துல போட்டிட்டாங்க. இவங்க எம்எல்ஏ 125 பேர் தான். இப்போ படுமோசம் சிங்கிள் டிஜிட்ல கூட வராது திமுக, அவ்வளவுதான் வரும். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க. ஆனா இவங்க சாதாரண ஊழல் கிடையாது, எவ்வளவு பிரச்சனைகள். அல்ல சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களை ஏமாத்திய திமுக, இது சாதாரண துரோகம் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சொல்லுங்க. எனக்கு முன்பு அருள் அவர்கள் நல்லா தெளிவா உங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்தாரு, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். என்னுடைய ஆசை, நம்ம இப்ப 100 தொகுதி எடுத்திருக்கோம். ஒரு விரிசலை ஏற்படுத்தி, ஒரு பிளவை ஏற்படுத்தி, என்னென்னமோ எவ்வளவு பொய்ய சொல்லி பண்ணிட்டு அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஐயா மாதிரி பண்ணி இன்னைக்கு கூட பொய்ய சொல்லிதான் இருக்கிறாங்க. ஐயா நமக்கு கட்சி வந்துடுச்சு, சின்னம் வந்துடுச்சு, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு, கோர்ட்ல சொல்லிட்டாங்க, கோர்ட்ல வெற்றி வெற்றி பட்டாசு வெடிச்சு பொக்கே கொடுத்து அசிங்கம். ஐயா நம்பிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு வந்து சட்ட ஆலோசனை ஒருத்தர் இருக்கார் பாண்டிச்சேரியில, அருள். அவர் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதுதான். அவரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, கரப்ஷன் சார்ஜஸ். இவர் தான் ஆலோசகர், இவர் தான் பண்றாரு. நல்லது, இருக்கட்டும், அங்கேயே இருங்க. அதெல்லாம் அதை பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே இது என்னவோ அது நடக்குது, அது நம்ம சரியா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கம் தான் நியாயம், நேர்மை, நீதி எல்லாமே நம்ம பக்கம் இருக்கு. நம்ம கட்சி விதிகள் படி என்ன பைலாஸ் படி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் நம்ம கடந்து நம்ம வந்துட்டோம். நம்ம இன்னும் தேர்தல், அடுத்த தேர்தல் களம் கூட்டணி ஆயிடுச்சு. தேர்தல் களம் நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு. அடுத்தது நமக்கும் நம்ம கூட்டணி கட்சிக்கும் ஒருங்கிணைப்பு இருக்கணும். உங்களுக்கும் நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, உங்க பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு. நம்ம சிங்கிள் டார்கெட் திமுக. ஏன்னா திமுக படம் நீ பார்த்தா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் விசிகைக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் கொங்குக்கும் பிரச்சனை. அவங்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனை. எல்லாமே அதிக சீட்டு வேணும், அது வேணும், இது வேணும், குழப்பம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு காங்கிரஸ், ஒருவேளை காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கூட காங்கிரஸ் திமுகவே தோக்கடிச்சிடும். அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. நீ ஜெயிச்சா தானடா உனக்கு ஆட்சியில பங்கு, நீ தோத்துட்டா இதெல்லாம் திமுக பண்ணுவான். அதான் நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், எவ்வளவு தேர்தல் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் நடக்க போகுது, நிறைய நடக்க போகுது. நிறைய குழப்பங்கள் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம மாட்டோம். நம்ம கூட்டணி நல்லா ஸ்மூத்தா, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மாட்டம் போயிட்டு இருக்குது, சுமூகமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அதனால இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். மக்கள் கிட்ட சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுங்க, பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுங்க. இந்த கஞ்சா, காக்கைன், ஹெரோயின் என்னென்ன இருக்கு, இந்த போதைப் பொருட்கள். அதாவது அன்னைக்கு கூட நான் பேசினேன், the biggest failure of the DMK government is the sale of drugs, substance abuse drugs, all in every part of Tamil Nadu. அதாவது திமுக அரசு உடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும், வீதியிலும், பள்ளிக்கூடம் வாசல், கல்லூரி வாசலிலும் போதைப் பொருட்கள், கஞ்சா. சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.